ஒரு காலம் தேவர்களும் ரிஷிகளும் அமிர்தத்தை விட வலிமையான ஒரு மந்திரம் உலகத்துக்கு தெரிந்துவிடக்கூடாதென்று பயந்த காலம். அந்த மந்திரம் எல்லா சக்திகளையும் கட்டுப்படுத்தும் சத்தம். அதை எழுதியவர் பிரம்மா. அந்த ஓலை பூமியிலும் வைக்க முடியாது, வானத்திலும் வைக்க முடியாது. அதனால் கைலாசத்தில் சிவனிடம் ஒப்படைத்தனர். சிவன், இந்த ஓலை எவராலும் தொட முடியாத இடத்தில் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த வேலையை யாருக்கு கொடுப்பது? கந்தனுக்கு. அவர் வீரன், வீரத்தால் அகந்தை வரும். நந்திக்கு. அவர் விசுவாசி, ஆனால் கேள்வி கேட்க மாட்டார். மண்ணில் விளையாடிக் கொண்டிருந்த ஒரு குழந்தை மீது. அவன் விநாயகர். விநாயகர் சொன்ன பதில்: அப்பா, இந்த ஓலை யாராலும் தொட முடியாத இடம் வேண்டும்னா அதை என் மனசுக்குள்ளே வைங்க. சிவன் அமைதியாக ஓலையை விநாயகரின் நெஞ்சில் வைத்தார். அந்த கணம் உலகமே நிசப்தம். காலங்கள் கடந்தது, யுகங்கள் மாறியது. ஒரு நாள் பார்வதி விநாயகரை கேட்டாள்: குழந்தையே, அந்த ஓலை இன்னும் உன்னிடம் இருக்கா? விநாயகர் சிரித்தார்: அம்மா, அதை நான் எரிச்சிட்டேன். அனைவரும் திடுக்கிட்டனர். விநாயகர் சொன்ன காரணம்: அந்த மந்திரம் உலகத்தை காப்பாத்தும் இல்ல, அதை கட்டுப்படுத்தும். அறிவு அதிகமாயிருந்தா அகந்தை பிறக்கும், அகந்தை வந்தா அழிவு உறுதி. அதனால் அந்த சக்தி யாருக்கும் வேண்டாம். விநாயகர் தடை நீக்கும் கடவுள் மட்டுமில்ல, தேவையில்லாத சக்தியை அழிக்கும் கடவுள், அகந்தையை முன்பே உடைக்கும் கடவுள். எல்லா கதவையும் திறக்கிறவன் பெரியவன் இல்ல, தவறான கதவுகளை காலத்துக்கு முன்னே மூடுறவன்தான் விநாயகர்.